Hello everyone, welcome back. So போன வீடியோல நம்ம NodeJS பத்தி எல்லா விஷயங்களும் பார்த்தோம். So இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா NodeJS யூஸ் பண்ணி என்ன கைண்ட் ஆஃப் ஒரு நெட்வொர்க் அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம். So network application நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா so let's look at this picture, right? So இத வந்து நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது ஒரு different system. A ன்னு ஒரு system, B ன்னு ஒரு system இருக்கு. So you can assume A ங்கிறது ஒரு server, B ங்கிறது ஒரு server இருக்கலாம். So இப்போ A ல ரன் ஆகிற ஒரு கூடிய ப்ரோக்ராம்க்கு டேட்டா வந்து B ல ஸ்டோர் ஆகிருக்கலாம். அதே மாதிரி B ல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்க்கு A ல ஸ்டோர் ஆகிருக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் பேர் தான் நெட்வொர்க்கிங் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கால்ஸுங்கிறது வந்து இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லோரும் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அமேசான், மிந்த்ரா, ஸோ ஆர் ஃபேஸ்புக், யூடியூப். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, எல்லா அப்ளிகேஷனும் நெட்வொர்க்கிங் கால் தான் பண்ணுது. ஏன்னா நம்ம டிவைஸில் எல்லா ஃபைலும் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆக போகிறது கிடையாது. ஸோ வி ஆர் மேக்கிங் கால் டு அ டிஃப்ரெண்ட் சர்வர் டு கெட் த டேட்டா ஆர் டு ஸ்ட்ரீம் த வீடியோ. ஸோ இட்ஸ் ஆல் நெட்வொர்க்கிங் கால். ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு நெட்வொர்க் கால் வந்து எப்படி நம்ம NodeJSல பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் see what we are going to do it. ஸோ என்னென்னா இப்போது இந்த ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ we need data stored somewhere இல்லையா. ஸோ இது வந்து ஒரு மார்க்அப் சர்வர், JSON placeholder அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து they have hosted lots of data. ஸோ ஒன் ஆஃப் த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது இல்லையா. ஸோ இந்த யூசர்ஸுங்கிற ஒரு டேட்டா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ண முடியும். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மார்க்அப் டேட்டா. யூசர்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நேம், யூசர் நேம், ஸோ ஒரு யூசரை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இது நம்ம எங்கேருந்து ஃபெச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இந்த பிளாக் டயக்ராம் வந்தீங்கன்னா ஸோ ஏங்கிறது ஒரு சர்வர், பிங்கிறது ஒரு சர்வர் இல்லையா. ஸோ சம்டைம் இது வந்து கிளைண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம், இல்லை சம்டைம் இது வந்து கிளைண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு சிஸ்டம்க்குன்னு ஒரு நேம் இருக்குது இல்லையா, சிஸ்டம் ஏ, சிஸ்டம் பி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்க லொக்கேஷனோட ஆனால் அட்ரஸ் வேணும், அதுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் அட்ரஸ் வேணும். ஸோ அந்த சர்வர் அட்ரஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSON placeholder .typecode.com அப்படிங்கிற ஒரு டொமைன். இட்ஸ் அ வெப் டொமைன் இல்லையா. எப்படி உங்களுக்கு google.com இருக்குது, facebook.com இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு டொமைன். இதில் தான் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து URL அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இந்த URL-ஐ யூஸ் பண்ணி நம்ம இந்த URL-ஐ கால் பண்ணோம். இந்த URL-ஐ நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை வந்து ப்ரௌசரில் நம்ம ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா. இதை ஒரு கோடிங்காக எழுதி ஒரு NodeJSல ஒரு சிம்பிளாக ஒரு கோடு எழுதி அந்த கோடு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்கிறத நம்ம இப்போ நம்மளோட கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் எஸ்டடிஸ் கோட், அதாவது வந்து போன வீடியோவோட கோடு இருக்குது இல்லையா, இதை நம்ம வச்சுருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் டு அ சர்வர் இல்லையா. ஸோ சர்வரை கால் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும், ரீட் த டேட்டா. ஸோ டேட்டா ரீட் ஆகிடுச்சா இல்லையா நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தேர்ட் ஸ்டெப் வந்து print the data. Alright. ஸோ இப்போ கால் டு சர்வருக்கு வந்து இதுக்கு ஒரு URL அட்ரஸ் தேவை. ஸோ அந்த வெப் அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்க URL அட்ரஸ். ஸோ இதை நம்ம இங்கே போடலாம். ஸோ தென் என்ன டேட்டாவை ரீட் பண்ணோம் இல்லையா, தென் அந்த ரீட் பண்ண டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இது எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்டர்னல் மாடியூல், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல் மாடியூல், NodeJSோட ஒன் ஆஃப் த மாடியூல், அந்த மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இது எப்படி இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ NodeJSங்கிறது வந்து இட்ஸ் லைக் இந்த ரன் டைமில் சில லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஓகே, அந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். ஸோ இப்போ ஒரு சர்வர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் NodeJS யூஸ் பண்ணி. அப்போது சர்வர் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கால் பண்ணுறதுக்குன்னு NodeJSல தெர் இஸ் அ லைப்ரரி. அது என்ன லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா HTTPSன்னு சொல்லலாம், HTTPன்னு சொல்லலாம். ஸோ HTTPங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதை யூஸ் பண்ணி தான் ஒரு சர்வரில் கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த லைப்ரரிக்கும் அதே பேர் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி அந்த பர்டிகுலர் மாடியூல், அதாவது இந்த NodeJSல இருக்க ஒன் ஆஃப் த மாடியூலை நம்ம எப்படி அதாவது இம்போர்ட் பண்ணுறது, நம்ம கோடிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோன்னா மெத்தட் ரெக்வயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெக்வயருங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை கால் பண்ணோம். அந்த மாடியூலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ node:/HTTPS. ஓகே, இதுதான் அந்த மாடியூலோட நேம்.
தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்வர் இல்லையா, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த சர்வர் யூஆர்எல் நம்ம கால் பண்ண போகிறோம். சர்வர் யூஆர்எல் கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTPSங்கிற அந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் வேரியபிளை கால் பண்ணி டாட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த HTTPSல என்னென்ன கோடு இருக்கோ அது எல்லா கோடுமே, அதாவது நாட் கோட், அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்மளுக்கு காட்டுது இல்லையா. நம்ம மெத்தட்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். மெத்தட்ஸுங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து வில் யூஸ் கெட். ஸோ HTTPS கெட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸை பாஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸை பாஸ் பண்ணுறதுக்கு கம் பேக் ஹியர், டேக் திஸ் டேட்டா, அந்த யூஆர்எல்லை போட்டு இங்கே போடணும். தென் இப்போ நம்ம ரீட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இப்போ நம்ம வந்து இதை லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணால் என்ன ஆகுது, இந்த ப்ளூ கலர் பார் ப்ரோக்ரஸ் வர பார்த்தீங்களா. ஸோ இது லோட் ஆகுது இல்லையா. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும் சர்வரை, அந்த சர்வர்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வரணும். அதை நம்மளோட கிளைண்ட்டோ இல்லை நம்மளோட கோடோ அதை வெயிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். அதனால தான் இப்போ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு லோடிங் விண்டோ இல்லையா, லோடிங் பார் வரதுக்கு காரணம் அதுதான். ஸோ டேட்டாவை ஃபெச் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபெச் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா. ஸோ இட் வில் நாட் கம் இன் என்டையராக ஒரே டேட்டாவாக வந்துடாது. ஸோ சர்வர் ஏலேருந்து சர்வர் பிக்கு ஒரு டேட்டா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ட்டாக தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஒரு ஹோல் டேட்டா. ஸோ இந்த ஹோல் டேட்டாவை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டாக தான் அனுப்போம். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்கால் வந்து இந்த மாதிரி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பும், டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் வந்து நீங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறப்போ நம்ம அந்த டேட்டாவை ரிசீவும் பண்ணணும், ப்ராசஸும் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to write a callback மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கால்பேக் மெத்தடுங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, HTTPS கெட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. அது இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணுது. அந்த ஃபெச் பண்ணுற டேட்டாவை உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடு. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் RES அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். RESனால் ஜென்ரல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், அதாவது கால்பேக்கை டிஃபைன் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் கால்பேக் என்னன்னு சொல்லுவாங்க, டிஃபைன் ஆஃப் மெத்தட் என்ன சொல்லுவாங்கன்னா ஏரோ மெத்தட்னு சொல்லுவாங்க. இங்கே ஏரோ மெத்தட் இருக்கு இல்லையா, சொல்லணும் ஏரோ மெத்தட். இப்போ ரிசோர்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்டில் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ரிசோர்ஸ் ஆன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ், டேட்டா, எண்ட், எரர், பாஸ், ரீடபிள், ரெஷ்யூம். ஸோ நெட்வொர்க்கில் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் நடக்கலாம் இல்லையா. நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகலாம், இல்லை டேட்டா கம்ப்ளீட் ஆகலாம், இல்லை டேட்டா எரரில் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா சினாரியோஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்ம அந்தந்த சிச்சுவேஷன், அதாவது அந்தந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி we have to write the code. இப்போ நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக வந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்த உடனே இதுக்கு மறுபடியும் ஒரு லிசனர் இல்லையா, ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணுறோம். லிசனர்னு சொல்லலாம், இல்லை கால் பேக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது, டேட்டாங்கிற ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் ட்ரிகர் ஆகலாம். இதுதான் வந்து கால் பேக். ஸோ இப்போ வந்து டேட்டாவை வந்து ஒரு வேரியபிள் டின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த ரீட் பண்ணுற டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நேற்று நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப்ஷன் பார்த்தோம், console.log. அது போக வேறு என்னென்னா இப்போது இது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவாக தான் வரப்போகுது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா வரப்போ we need a much more better method to use it. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் லைக் ஒரு வீடியோ கால் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ காலோ இல்லை ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு என்ன ஆகுது, அந்த டேட்டா பேக்கெட்டை ஃபெச் பண்ணி அவங்களோட டேட்டா யூடியூப் பிளேயர்லையோ இல்லை லோக்கல் பிளேயர்லையோ உங்களுக்கு அது ரெண்டரிங் பண்ணி காட்டுது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெச் பண்ணும்போது அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி we are going to print it in our output. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவுட்புட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னா என்னென்னா இட்ஸ் அ மானிட்டர் இல்லையா. ஸோ இட் will print it here. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ராசஸ்ங்கிற ஒரு மாடியூல் இருக்குது NodeJSல. அந்த ப்ராசஸ்ங்கிற மாடியூலை போயிட்டு ஸ்டடி அவுட்டில் நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது இருக்குது இல்லையா. ஸோ இந்த யூஆர்எல், ஸோ இந்த யூஆர்எல்லேருந்து டேட்டா வருது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் கால்பேக்கை யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம், process.stdout டைரக்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ stdout டாட் ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து ரைட் பண்ண போகிறோம் இல்லையா, டேட்டாவை ரிசீவ் பண்ணி we are going to write it. So that's why I'm going to call it as a write now.
ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த 2 லைன்ஸை we can comment it. Okay, so let's execute it and see how it comes actually. So same command node index.js. see இது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா நம்ம அங்கே வாங்கினோம் இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் we have received it here actually. So இது வந்து one of the method to make a communication to the different server ஒரு நெட்வொர்க்கிங் கால் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பேட்டர்ன் டு இம்ப்ளிமெண்டட். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம HTTP இன்டர்னல் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம். அது போக அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறையா வெப் ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரிஸ் இருக்குது, ஆக்சியோஸுங்கிற லைப்ரரிஸ், ஃபெச். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் இட் வில் பி மச் மோர் ஈஸியர். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வி டோன்ட் நீட் டு ரைட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ டிஃபால்ட் மாடியூல், இட்ஸ் எக்ஸ்டர்னல் மாடியூல். நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி தென் வி ஹாவ் டு யூஸ் இட். ஸோ அது எப்படி பண்ணலாம், அது எப்படி வந்து ஒரு ஆக்சியோஸோ இல்லை ஃபெச் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை ரிட்ரை பண்ணலாம். ஸோ ஹவு இட் வில் பி டிஃபரெண்ட் இல்லையா. ஸோ அப்படிங்கிறத வந்து we will see it in our upcoming video, right? So I hope இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So if you like this video, please subscribe and like the video and share the video with your friends also. Thank you everyone. Thanks for watching. Bye.